ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் பொன்னையில் இருக்கிற நவசக்தி சுயம்பு மகா கணபதி ஆலயம் மற்றும் நவகிரக கோட்டை ஆலயம் பற்றி பார்க்கலாம். இந்த கோயிலில் மூலவராக இருக்கிறவர் சுயம்பு கணபதி. இவர் 3 உருவங்களாக காட்சி தருகிறார். மேல்பாகத்தில் ஈஸ்வர ரூபமாகவும் கீழ்ப்பக்கம் வலம்புரி விநாயகராகவும் இருக்கிறார். மொத்தத்தில் இவர் ஒரு நாக உருவமாக சர்ப்ப உருவமாக காட்சி தருகிறார். இந்த சின்ன விநாயகர் சுயம்புவாகவும் பெரிய விநாயகர் பிரதிஷ்டை செய்ததாகவும் இருக்குது. விநாயகரோட வலது பக்கத்தில் ராகு பகவானும் இடது பக்கத்தில் கேது பகவான் இருக்காங்க. இங்கே நித்திய மகா கணபதி ஹோமம் 20 வருஷங்களாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த நெருப்பு எப்பவும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்கே ஹோமம் பண்ணும்போது வீட்டிலேயே பண்ண அளவுக்கு மன நிம்மதி கிடைக்கும். இங்கே இருக்கிற நவகிரகங்கள் அனைவரும் துணைவியாரோடவும் வாகனத்தோடையும் அமைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பின்னாடியே அந்தந்த ஸ்தல விருட்சமும் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கோயில் கோபுரத்து மேலே அந்தந்த நவகிரகத்தோட தானியத்தையும் வச்சுருக்காங்க. இங்கே உருவத்தோடு இருக்கிறதால இங்கே ஹோமம் பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கிது. இங்கே கால சர்ப்பதோஷம், சனி தோஷம், கண்டக சனி, நவகிரக தோஷம் எல்லாத்துக்குமே இங்கே நிவர்த்தி ஹோமம் பண்ணுறாங்க. இந்த கோயில் சோளிங்கரிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துலேயும், சித்தூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துலேயும், ராணிப்பேட்டையிலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துலேயும், வேலூரிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது. அதனால் பரிகார பூஜை பண்ணுறவங்க இங்கே எல்லா பரிகார பூஜையும் பண்ணிக்கலாம். இங்கே சாமியை வணங்கி பரிகார பூஜை பண்ணிக்கிட்டு எல்லோரும் நல்லமோடு வாழணும்னு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.